வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. How are you? வணக்கம் நேயர்களே. ஐ வாஸ் டிராவலிங், ஸோ அதனால ஒரு 4-5 டேஸா ரெக்கார்ட் பண்ண முடியல. உங்களோட ஆவலா இருந்தீங்க தெரியுது. வில் ட்ரை டு மேக் அப் ஃபார் இட். என்ன ஸ்ரீதர்? Why not? Definitely. நம்ம 4-5 மேட்ச் மிஸ் பண்ணதுனால நான் என்ன நினைக்கிறேன், சீசன் ரிவ்யூ மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் இந்த எபிசோட. Yeah, definitely. பாயிண்ட் டேபிள் யாரெல்லாம் அங்க இருக்காங்க, வாட் ஆர் தி சான்சஸ், how do you see it அப்படிங்கிற. மிட் சீசன் மேட்னஸ் அப்படிம்பாங்க அத. சரி சரி, முதல்ல ஆரம்பிங்க. நீங்க எல்லா மேட்சும் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ மும்பைட்ட இருக்கு. கரெக்ட். நான் முதலே சொல்லியிருந்தேன், மும்பை வந்து 3 in a row வின் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் them to win tomorrow also, actually speaking. ஸோ அதான் சொன்னேன், மும்பரா வந்தாருன்னா டோட்டலி டிஃபரெண்ட். அதுவும் இல்லாம ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரோஹித் சர்மா இன் ஃபுல் கண்ட்ரோல். எவர் சின்ஸ் the Delhi game where he said that ball spinners, அதுலேருந்து ஹர்திக் பாண்டியா எல்லாம் ஒரு நல்லா இதுவா ஆடுறாங்க, பயங்கர பிளெக்சிபிளா இருக்காங்க. அன்னைக்கு பாருங்க, டக்குன்னு சூரியகுமார் அமிச்சிட்டாங்க நம்பர் 3. இதெல்லாம் வந்து வெரி குட் சைன்ஸ். மும்பை வில் கோ ஆல் த வே, இட் லுக்ஸ் லைக் தட் வித் த மொமெண்டம். அண்ட் ஆல்சோ எல்எஸ்ஜி ஒரு பாசிட்டிவா பயங்கரமா ஆடுற மாதிரி தோணுது. நோ வித் டெத் போலிங்ல நீங்க வந்து எல்எஸ்ஜி நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஈஸியா அடிச்சிட முடியாது. நீங்க ரெண்டு கேம் வின் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம யாருக்கு செமையா இறக்குறாரு அவரு அவேஷ்கான். நீங்க வந்து ஒரு ஈஸியா அடிச்சிட முடியாது. அது அந்த கிரவுண்ட் ஒரு மாதிரி. ஸோ இது ரெண்டு டீம் டு வாட்ச் அவுட். The team which is fading out is KKR. Because அவன் என்னவோ நிறைய என்ன தப்பு பண்ணலாம் பண்றாங்க. அதாவது கூட பாத்தீங்கன்னா சூரியவன்சி முதல்ல ஆட இருக்கணும் ஃப்ரண்ட்ல. அதை விட்டுட்டு என்னென்னவோ பண்றாங்க இவங்க பயங்கரமா. இது என்னவோ புரியல. ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாங்க, அப்புறம் மோயின் அலி ஆடுவாங்க, நம்ம குண்டன் டிகா கழிச்சு குர்பாஸ் ஆடுவாங்க. ஆமா, தான் அவங்க மிட் சீசன்ல வந்து they keep making lot of changes. எக்ஸாக்ட்லி. நேத்திக்கு மேட்ச்ல வருண் சக்கரவர்த்தி அடிச்சிட்டாங்க, சுனில் நாராயணன் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நேத்திக்கு கேம் பத்தி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஜிடி பிளேட் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் ஆல்சோ சம் லூஸ் போலிங். கில்லுக்கெல்லாம் ஷார்ட்டெல்லாம் போடலாம் அடிச்சிருவாரு, அவுட் ஆஃப் ஸ்பின்லாம். அது ஏதோ ரஹானே மட்டமான கேப்டன்சி. ஒன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மிஸ்ட்ரி போச்சு இல்லையா. ஒன்ஸ் அடிச்சு காமிச்சிட்டாங்கன்னா அதர் டீம்ஸ் கேன் ஃபாலோ தி சேம் இது இல்லையா. இல்ல they didn't bowl well. ஃபீல்டிங் ஆல்சோ கேட்சஸ் நிறைய விட்டாங்க, கேட்சாம விட்டாங்க. ஒன்ஸ் அகைன் இந்த ரசல் பாருங்க, கடைசியில 10 பால் ஆட வைக்கிறாங்க. அது வந்து பைத்தியக்காரத்தனமா இருக்கு. மேட்ச் வினரை வச்சுட்டு ஃப்ரண்ட்ல ஆட வைக்காம என்னமோ பண்றாங்க. See, you can have வெங்கடேஷ் ஐயர் and other people coming back. ரசல் ஃப்ரண்ட்ல ஆட வைக்கலாம் இல்லையா. அதான் ரஹானே டாப் ஆர்டர் ஃபெயிலியருங்கிறாரு. டாப் ஆர்டர் ஃபெயிலியர்னா யார் ப்ளேம் பண்றது? அவரு குர்பாஸ் தேவையே இல்லை ஆக்சுவலி அந்த டீம்ல. ஆமா, வேஸ்ட் பண்றாங்க. ஸோ அவரெல்லாம் அடிக்க முடியாது. சி இதெல்லாம் வந்து they don't understand certain things. வந்து பிரஷர் தானே. ஒரு 8வது கேம்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணச்ச அவருக்கும் அன்னவாசி பிரஷர் தானே. பிரஷர் சேம் லைக் சிஎஸ்கே பிளேயிங் ஓவர்டன்லாம் இந்த மிஸ்ஃபிட் இந்த இதுல போலிங். பேட்டிங் வேணா சொல்லுங்க, பவர் ஹிட்டர் அனுப்பலாம், ஆனா ஃப்ரண்ட்ல அனுப்பலாம். பட் இவங்க போலிங், அவர் போலிங்ல சான்ஸே இல்லை. திரும்பி அடிப்பாங்க எல்லாரும். இவங்க என்ன பண்றாங்கன்னே புரிய மாட்டேது. யாருக்குமே ஒண்ணுமே தெரியல ஆக்சுவலி. பண்ற தப்பு பாத்தீங்கன்னா கிளாரிங்கா தெரியுது. ஆமா, எல்லாருக்குமே. ஐ டோன்ட் நோ ஹவ் விஜய் சங்கர் பர்சிஸ்ட் பண்றாரு. அன்னைக்கு பேட்டிங்கும் வரல. எதுக்கு அவரு இது பண்றாருன்னு தெரியல விஜய் சங்கர். அது என்னன்னா வேற ஆப்ஷனே இல்லாம இருக்கு அவனுக்கு. அவரு விட்டனா ஹூடாதான். ஹூடா பெட்டர் ஆப்ஷன் இல்ல. வன்ஸ் பேடி இருக்காருல்ல, கொடுக்கலாமே. இவங்க தான் தெரியுமே, மன எக்ஸர் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை உங்கள்கிட்ட. இல்ல என்னன்னா, அன்னைக்கு வந்து ஜடேஜாவும் தூபேவும் இனிஷியலா சொதப்பினதுல they have to make up. 177 வந்தது, 197 வந்திருந்ததுன்னா இன்னொரு ஃபைட்டிங் சான்ஸ் தானே. தோனி கேப்டன்சி பயங்கரம் வாண்டிங் ஆக்சுவலி. ஆமா ஆமா ஆமா. டெக்னிக்கலி பாத்தீங்கன்னாக்கா அவரு அந்த இது போச்சு. he is preparing himself for the next season. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்காரு அவரு. அவங்க சொல்லிட்டாங்க, ஃபிளெமிங் தான் சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் சீசனுக்கு செட்டில் 11 பாக்குறோம்ன்றாரு. பட் அந்த செட்டில் 11 எனக்கு இன்ஸ்பயர்டா இல்ல இந்த டீம். ஜோன் ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ராடிக்டரி இல்ல. நீங்க அடுத்த வருஷம் ஆடுவீங்க அப்படின்னாக்கா இல்ல 10 runs is too farங்கிறாரு.
At the same time, he is telling that we are looking for next season. அப்ப மட்டும் டூ ஃபார் இல்லையா அது? பஞ்ச் பேட் தான் ஆட வைக்கணும் கீப்பரா. எனக்கு வந்து இந்த போலர் வந்து குர்பச்ச நீத் ரீப்ளேஸ்மெண்ட் டிவால் பை பிரேவிஸ் எடுக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஃபாரின் பிளேயரை ஃபிட் பண்றது கஷ்டமா இருக்கு. அவர் இந்தியன் பிளேயர் மசூத் பிருத்திவி ஷா சொல்லிட்டு இருக்கோம். அவர் எதுக்கு கொண்டு போய் பிரேவிஸ் எடுத்தாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. See, the team which failed, if you look at the table as of now, the team which did not score in the power play, they have failed. That's all. If you see, SRH also, they out of the 8 games, only 2 games they played well at the top. 6 games they failed, they lost. The same with CSK. They did not score enough runs in the power play. So power play நீ விட்டீங்கன்னா மேட்ச் போச்சு ஐபிஎல்ல. வெரி சிம்பிள். மேலும் நெக்ஸ்ட் சீசனுக்கு செட்டில் 11னா காம்போஜ் வந்து இம்பார்ட்டன்ட் காக். அப்போ யங்ஸ்டர் அவர் ஆடி இருக்கணும்ல நெக்ஸ்ட் இயர் செட்டில் 11னா அவர் எப்படி கழிக்கலாம்? அதுவே காம்போஜ் ஆடினாக்கா ரோஹித் சர்மா எடுத்துருப்பாரு. இது என்னோட அசஸ்மெண்ட். ஃபுல்லா போட்டார்னா ரோஹித் சர்மா போல்ட் ஆவாரு. அதை விட்டுட்டு என்னமோ போட்டா ஆட வச்சு ரோஹித் சர்மா அடிச்சார் கண்ணாபினான்னு. ரோஹித் சர்மா நிக்க வச்சிங்க கொஞ்சம் நின்னா பின்னி எடுத்துட்டு வரணுமா? அதுவும் பாம்பே விக்கெட்லாம் அது பயங்கர விக்கெட் சேசிங் வேற சான்ஸே இல்லை. பத்தாது இந்த ஸ்கோர்லாம். மும்பை வில் கோ ஆல் த வே. I won't be surprised if they play the finals. மும்பை ஆமா ஜிடி மும்பை எல்எஸ்ஜி பிபிகேஎஸ் வரும்னு எனக்கு தோணல. ஏன்னா பிபிகேஎஸும் நிறைய சேஞ்ச் பண்றாங்க. நிறைய சேஞ்ச் நம்ம அப்படியே பேசணும். அவங்களோட செட்டில் ஆட விட்டாதான் அவங்களுக்கு தவிர இல்ல. இப்போ ஆர்சிபி அண்ட் பிபிகேஎஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உதப்படுறாங்க வின் பண்றாங்க செட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. கரெக்டா ரொம்ப பீக்கை பாடக்கூடாது. உங்களோட பீக் கிரிக்கெட்டை நீங்க கடைசி வாரத்தில் தான் ஆடணும். ஸோ ஜிடி இஸ் பிளேயிங் தி பீக் கிரிக்கெட் நவ் அண்ட் தே ஆர் நாட் டெஸ்டட். 3 பேர் ஃபெயிலியர் ஆச்சுங்க டாப் ஆர்டர்ல. அப்புறம் பின்னால் எப்படி ஆடுறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஐ அம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா பழைய காலத்து சிஎஸ்கே டீம் மாதிரி டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. ஸ்டெடியா போறாங்க அவங்க ஒரு மாதிரி ரொம்ப லோவும் போறது இல்ல ரொம்ப ஹையும் போறது இல்ல. ஒரு ஸ்டெடி கேம் வச்சு வின் பண்ண பாக்குறாங்க. ஜிடியோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஆக்ஷன் டேபிள்ல சூப்பரா எடுத்துட்டாங்க டீமை. எல்லா கண்டிஷன்ஸுக்கும் எப்படி வேணா பாருங்க. வாஷிங்டன் சுந்தர் நடுவில் ஆடுறாரு, போலிங் போடுறாரு, என்ன தவாத்தியா இருக்காரு. எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு பாருங்க. எக்கச்சக்கமா இருக்கு பிளெக்சிபிலிட்டி. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். பாருங்க பிரசித் கிருஷ்ணா வந்து அவுட் ஆஃப் நோ ப்ளூ எப்படி போலிங் ஐ டோல்டு பிரசித் கிருஷ்ணா ஷைன் நான் சொன்னேன். ஆக்ஷன்லயே சொன்னேன் நானு. யாரும் நம்பல. சி த சேம் பிரசித் கிருஷ்ணா went to Australian tour. He was not doing all that well. See that it all depends on how you basically mold that person. அன்னைக்கு யாக்கர் போட்டு எடுத்தாரு கேஎல் ராவ்ல. என்ன பால் இது? இப்போ இஷாந்த் சர்மா இன்ஜூர்டா? ஏன் 1.3 ஓவர் போட்டிருக்க ஒரு இதுல இல்ல. அவரு நடுவுல கால் ஏதோ புடிச்சு போயிட்டாரு அவரு. பட் ஆனா அவங்க போலிங் அட்டாக் பாருங்க. திருப்பி ரபடா வந்துட்டாரு வச்சுக்கோ. இன்னும் செம்ம டீம். ஆமா ரபடா ரஷீத் கானும் பெட்டர் ஆயிட்டு வந்தாருன்னா ரஷீத் கான் அதான் விக்கெட் வந்து கொஞ்சம் கீழே மேல வந்ததுனாக்க ரஷீத் கான் ஆட முடியாது. இல்ல இன்னொன்னு நான் கேட்கணும்னு வச்சிருந்தேன். இந்த பிசிசிஐ வந்து நிறைய படிக்கிறேன் நானு. தி பேலன்ஸ் பிட்வீன் தி பேட் அண்ட் தி பால், பேலன்ஸ் பிட்வீன் தி பேட் அண்ட் பால் நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பிச்சு ஒண்ணு, ரெண்டாவது வந்து இந்த பேட்டை மெஷர் பண்றாங்க ஆன் ஃபீல்ட்ல. அப்புறம் சலைவா யூஸ் சலைவா செகண்ட் நியூ பால், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணி என்ஃபோர்ஸ் பண்றா. பிகாஸ் 300-400 வந்ததுன்னா சரி வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேட் இதுவான உடனே நிறைய டீம்ஸ் வந்து பேட்டிங் பிபிகேஎஸ் ஆர்சிபி நிறைய டீம்ஸ் வந்து அதுல கேகேஆர் இவங்கெல்லாம் அதில் மாட்டிட்டு விக்கெட் இதுவான சிஎஸ்கே கூட முடிக்கிறாங்கல்ல. அதனால கேம் அதான் நான் சொன்னேன். நோட்டிசபிள் சேஞ்ச் ஐ ஆல்ரெடி மென்ஷன் டு யூ இன் ஒன் ஆஃப் த அவர் இது வீடியோ யூடியூப் போஸ்ட். என்னன்னாக்கா முதல்லாம் 70% ஆஃப் த கேம்ஸ் வில் பி வின் பை டீம் சேசிங். இப்போ அப்படி இல்லையே. இட் இஸ் tilting towards 55-45 kind of a thing. Team will bowl very well. In the end they have a chance. 8 ரன் 10 ரன் டிஃபெண்ட் பண்றாங்களே இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது முதல்லாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்ல நடந்ததே கிடையாது. எடுத்து பாருங்க. ஸோ இட்ஸ் நோட்டிசபிள் சேஞ்ச். இட் இஸ் குட். ஜென்ரலா நான் என்ன சொல்றேன், அந்த டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். பட் இந்த கான்டெக்ட்ல நான் கேட்கணும், ஆர்ஆர் வந்து கேம்ஸ்ல ரொம்ப லைட்டா ஆடுற மாதிரி தோணுது இல்ல? எவ்வளவு க்ளோஸ் கேம்ஸை வந்து தோத்துட்டாங்க வின் பண்ற கேம்.
See, what happens with RR is there the batsmen who are there, Jurel, இவரு ஹிட்மயரு, retired இவங்கெல்லாம் வந்து retired players. they are not able to basically take the pressure, and also they are playing very casually. If you see, the அதான் second சொல்றேன். run ஈஸியா அதான் லைட்டா ரெண்டு second run பால் செகண்ட் ரன் ஈஸியா ஓட்டிருக்கலாம். அவங்க நினைச்சுக்கிறாங்க அடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. உனக்கு வந்து another thing, if you notice, they are satisfied கிரிக்கெட்டர்ஸா இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க they are all satisfied கிரிக்கெட்டர்ஸா இருக்காங்க. they are not hungry for success. ஆர்ஆர்ல இப்ப இருக்கவங்க அது பின்னால் இருக்கவங்க வந்து டிராவிட் கிட்ட இருந்து இதுவாகுதோ அதே நம்ம ஒவ்வொருத்தரோட ராசி அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அது டிராவிட பிளேம் பண்ணி என்ன பிரயோஜனம் இதுல? இல்ல டிராவிட பிளேம் பண்ணோம்னா அப்படி இல்ல, ஒரு ஹங்கர் வந்து கோச்சுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கணும். ஏன்னா இப்போ பவுண்டிங்கே பாத்தீங்கன்னாக்க என்ற ப்ரெஷர் கோச்சு அவரே ஃபீல்ஸ் ப்ரெஷர். எவ்வளவு பெரிய கோச் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஃபிளமிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா உட்காந்துருப்பாரு. இப்ப இந்த சீசன் பாத்தீங்களா அவர் மூஞ்செல்லாம் என்ன ப்ரெஷர் இருக்கு பாருங்க. இல்ல Fleming is a good coach. Coach can everybody feels the pressure சொல்ல வர. ஹசி வந்து pressure. He is expressed correct also. Correct. So அது பாத்தீங்கன்னா இப்ப டிராவிட் வந்து எவ்வளவு க்ளோஸ். தப்பு பவர் பிளேல அமிச்சது தப்பு, பேட்ஸ்மேன் செலக்ஷன் தப்பு. நிதிஷ் ராணா ஆடிட்டு வந்து நல்லா அடிச்சு ஆடிட்டு வந்திருக்காரு. அவரை செலக்ட் பண்ணாம திருப்பி கொண்டு போய் எஸ்எஸ்ஜிஎஸ் பாலையும் கொடுக்கல. பேட் படவே இல்ல. சூப்பர் ஓவர்ல மிஷல் ஸ்டார்க் அங்கே ஜெய்ஸ்வால் வந்து இல்ல சூப்பர் கான்டெஸ்ட். அது அத போய் பண்ணாம வச்சது மகாமடத்தனம். ஆக்சுவலி மகாமடத்தனம். அதான் மடத்தனம். அதுக்கப்புறம் வந்து நோபால்ல வந்து ஃப்ரீ ஹிட்ல ரன் அவுட் ஆறாங்க. இது மாதிரி சில நிறைய பேசிக் சில விஷயங்கள் நமக்கு ஊருக்கே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து சொதப்புறாங்க. இது என்ன இதுனே புரியல எனக்கு. ஒன்னும் சொல்றதுக்கே இல்லை இதெல்லாம். இப்போ சரி பாசிட்டிவ் பேசுவோம். யங்ஸ்டர் 17 year old மாத்திரேவும் 14 year olds இதுவும் உங்களுக்கு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் சூரியவன்சி கொடுக்கலான்ட்டு. சூரியவன்சி என்ன பேட்டிங் பா, எக்கச்சக்க டைம் இருக்கு. பையன் பாவம் அப்படியே ரியலி கிட் அழுதுனே போறான் அவுட் ஆயிட்டு பாவம். ரியலாவே என்ன ஷாட்ஸ் ஆடுறான்பா, எக்கச்சக்க டைம் இருக்கும் ஆடுறதுக்கு. எனக்கு என்ன ஒரு இந்த கேம் வந்து மாறிடுச்சு. இந்த கேமோட இதுவே மாறி போச்சோ. இப்ப இவங்க வந்து ஆடுற மாதிரி இந்த ஓல்டு இப்ப விஜய் சங்கரோ இவங்களோ ஆடுறதே இல்லையே. அவங்களுக்கு அந்த அர்ஜென்சியே இல்லையே. ஒரு சான்ஸ் கிடைக்குது, சுத்தமா வந்து கவலையே படாம இது பண்ணிட்டு இருக்காங்களே. என்ன எங்க இருக்காங்க இதெல்லாம் குட். ஐ மீன் குட் டு see all these things. This is what IPL is all about. It throws a lot of young blood, and we can see fresh and urge to play and showcase their talent. துருவ் ரத்தி வந்து பிரஷர்ல நல்லா போடுறாரு. ஆமா, அவரை அடிக்க முடியல. அது மாதிரி நிறைய வந்து அவேஷ் கான் பாருங்க என்ன bowling பா. நம்ம வந்து ஸ்டார்க்கா சொல்லிட்டு இருக்க மாதிரி வர அவரோ அவேஷ் கான் இஸ் bowling so well, correct. And if you see கோச் அப்படின்றோம் பாருங்க, ஜஹீர் கான் பாருங்க என்ன கூலா எடுத்து போறாரு பாத்தீங்களா. நான் முதல்ல சொன்னேன் இஸ் ஐ மீன் அப்சல்யூட்லி கூல். எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க யூனிட்ல. வின் பண்றதுல ஒரு விஷயம், the way he is sitting in the dugout, Zahir Khan, beautiful actually. He is guiding the youngsters very well. இப்ப டிசி what I can see. ஃபாஃப் வந்து என்னமோ என்ன இன்ஜரினே தெரியல. ஃபாஃப் இல்லாதனால அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கல்ல. ஃபாஃப் தான் சொன்னேன். ஃபாஃப் நடுவுல ஆடுறது தான் மெயின். இப்போ நிறைய பேர் வந்து இந்த நடுவுல ஆடுறது தான் மெயின். இல்ல இப்ப கருணாயர் வந்ததுனால ஃபாஃபும் வந்துட்டாருன்னா இன்னும் ஸ்டெபிலிட்டி வந்துரும் பேட்டிங்ல. பட் எனக்கு கருணா ரொம்ப அவசரப்படுறது தோணுது. He is trying to prove a point. தேவையில்ல, அவர் நார்மல் கேம் ஆடினார்னாக்கா he will score over 140 லட்சம் போதும். he is trying to score at 200, not required actually. டிசி டீமுக்கு கேடும். ஏன்னா அந்த பேட்டிங் தான் கொஞ்சம் ராகுல், கருணாயர் அண்ட் ஃபாஃப் will give the stability. சோ அது நல்லா அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு டிசிக்கு. டிசி வந்து ஆல் வெதர் டீம். they have very good thing. Only thing is slightly they have to get the mix right, that's all. இல்ல அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவங்க வின் பண்ணுவாங்க. இல்லன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. இந்த மோஹித் சர்மா இவங்க எல்லாம் வந்து குல்தீப் யாதவ் பரவாயில்ல, ஸ்டார்க்கு குல்தீப் யாதவ் பரவாயில்ல விக்கெட் எடுக்கிறதுல.
மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இல்ல கஷ்டம். திகம்லாம் எ- இல்ல அவங்க பண்ற தப்பு என்னன்னா, அக்ஷர் பட்டேல் வந்து போலிங் அவர் நிறைய வந்து போடணும். 4 ஓவர் போடணும். அவரு 2 ஓவர் 3 ஓவர் தான் போடுறாரு. தப்பு பண்றாரு அவரு. கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் he has to bowl with the new ball itself ஓகே. because he's a deadly bowler. with the new ball is deadly actually. தப்பா ஆடுவாங்க. வித் தி ஆர்ம் வேற. நான் சொல்றேன், you give 15 runs 20 runs doesn't matter, பட் 100% உள்ள வர பால் வந்து ஸ்டம்பிள் ஆகும், போல்ட் ஆகும் அவருக்கு. அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு தெரியல. பவுலிங் அதான் அந்த ஸ்லைட்லி அது ஒண்ணு. ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஹேசல்வுட்டும் புவனேஸ்வர் குமாரும் சூப்பரா போடுறாங்க. சுயா சர்மா ஓகே. ஓகே கிடையாது, மச் இம்ப்ரூவ் போல சுயேஷ் சர்மா. இல்ல என்ன கடைசி 2 மேட்ச் அந்த விக்கெட் எடுக்கல. பட் போன மேட்ச் போல்டுல செம்மையா எடுத்தாரு. என்ன போல்டு, ஸ்டாயினிஸ் போல்டு தானே, பயங்கரமா ஆச்சு. பா சான்ஸே இல்ல. ஓகே. he is now quicker to the air. It's very difficult to pick. அந்த அவர் ஹைட் அட்வான்டேஜ் அந்த அவர் ஷோல்டர் லெவல்ல இருந்தே வருது. வெரி டிஃபிகல்ட் அடிக்கிறது. பேட்டிங் நல்லா கிளிக்கா இருக்கு. படிக்கலும் நல்லா ஆடுறாங்க. ஆமா, படிக்கல் அவங்களுக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜ் என்னன்னாங்க, அந்த ஹேசல்வுட்டோட போலிங்கு அண்ட் இவங்க படிக்கலோட பேட்டிங், இது ரெண்டும் சர்ப்ரைஸ். நல்லா போடும், நல்லா இருக்கு ரெண்டுமே பாக்குறதுக்கு. படிக்கல் வந்து ஸ்கோரிங் வெரி 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 பிரிஸ்க் பேஸ், கிளீன் ஷாட்ஸ், எல்லாமே கிரிட்டிங் ஷாட்ஸ் தான் ஆடுறாரு. ஸ்பின் தான் நிக்க வைக்கணும் அவனை, பட் கரெக்டா போடணும். ஃபாஸ்டா போட்டு அடிச்சிடுறாரு அவரு. அன்னைக்கு அந்த ரெயின் அஃபெக்டட் மேட்சும் சரியாவே ஆடல ஆர்சிபி. ரொம்ப சோகமே. அவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க, ரொம்ப தேவையே இல்லாதது அது. அவங்களும் பண்ற தப்பு பார்த்தா அதேதான். இப்ப ரெயின் அஃபெக்டட் மேட்ச் டீம் டேவிட் எங்க அனுப்புனவங்க, அவங்க அதே மாதிரி கட்சியில 4 ஓவர் அனுப்புறாங்க. அதுதான் ஃபார்முலா கிடையாது. நீங்க முதல்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன். அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய ஆடணும், அப்பதான் சான்ஸ். இது வந்து ராக்கெட் சயின்ஸே கிடையாது. இது உனக்கு யார் ஹிட்டர், யார் அடிச்சுட்டு இருக்கா, யார் விக்கெட் எடுக்கிறா, அவதான் போலிங் போடணும் முதல்ல. இதுதான் சான்ஸ். இது வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது திருப்பி திருப்பி தப்பு பண்றாங்க. சரி, பஞ்சாப் கிங்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதாவது they have got too many stars and too many performers. அன்னைக்கே சொன்னாரு சுரேஷ் சொல்றாரு, எல்லாருமே அக்ரெசிவ் இன்டென்ட் கண்ட்ரோலே பண்ண முடியலங்கிறாரு அவரு. ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணணும், யாரா ஒருத்தர் நிறுத்தி ஆடணும். ஒரு 2 நிறுத்தியும் நிறைய கிடையாது, ஒரு 20 பால் நடுவில் கரெக்டா ஆனா போதும். பிட்வீன் ஓவர் 6 to 15 அது ஆனா ஸ்கோர் எங்கேயோ போயிடும் அவங்களுக்கு. அவங்க எல்லாருமே அடிச்சு சில கேம் எல்லாரும் ஓடிடுறாங்க, பின்னால ஆடுறதுக்கு ஆள் இல்ல. நீங்க சொன்ன ஆடுறாங்க. நீங்க சொன்ன ஹர்ப்ரீத் ஆடி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. என்ன போலிங் பாத்தீங்களா? நான் பார்க்க முடியல அந்த மேட்ச். செம்ம போலிங். அவர்லாம் வந்து ரியல் மேட்ச் வின்னர் ஆக்சுவலி. தெரியல, போலிங் பார்த்தாவே தெரியுதுல. அந்த இதோட ஒரு கட்சியா போடுறாரு. அந்த காலத்துல மணிஜர் சிங் வந்து சொல்லி எடுப்பாரு யூரி ஜெட்ஸ, தெரியல 2 4 கொடுத்து எடுப்பாரு. அந்த மாதிரி போடுறாரு அவர் போலிங். சேலஞ்ச் தான். அடிக்க முடிஞ்சா அடி அப்படிங்கிறாரு. பட் இவங்க அதான் சொல்றேன், மேனேஜ்மெண்ட்டுக்கு கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, இவங்களுக்கு சரி, இல்ல கேப்டனுக்கும் சரி, இவன் தான் ஆடுறான், இவன் தான் ஆடினாதான் நான் வின் பண்ண முடியும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி எடுக்க தெரியல. அவரை வந்து கடைசியில கொடுக்குறாங்க போலிங், ரொம்ப கடைசியில. நானும் நினைச்சேன், நானும் அன்னைக்கு வெளியில போயிருந்தேன், வந்து பார்த்தா போடுவார் பார்த்தா போடவே இல்லை. தூக்கம் வந்து தூங்கிட்டேன். நான் பார்த்தா அடுத்த நாளைக்கு மிஸ்கால்குலேஷன். லாஸ்ட் ஓவர் கொடுக்குறாரு. டீம் டேவிட் அடிச்சு பின்னிட்டாரு. லாஸ்ட் ஓவர் கொடுக்க முடியுமா? அங்க வீசுவாங்க, அவுட் ஆனா அவுட், அடினா அடி. பட் ஆனா அவனுக்கு சான்சஸ் ஆர் இஸ் ஹிட்டிங் வெரி வெல். அது பயங்கர ராங் மூவ் பை ஸ்ரேயஸ் ஐயர். எஸ் டு ஹவ் given him the last over. எஸ்ஆர்எச். சரி, நம்ம வந்து முதலே பேசினோம் எஸ்ஆர்எச் பற்றி. இந்த இன்டென்சிட்டி வந்து பேட் கமிங்ஸுக்கு இல்ல. ஒண்ணு. செகண்ட் திங், நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் அடிச்சே ஆகணும், அப்பதான் வின் பண்றாங்க. இப்ப அவங்க வின் பண்ண மேட்ச் மட்டும் பாருங்க, அந்த அவங்க அடிச்சனால வின் பண்ணிருக்காங்க. அவங்க அடிக்கலாம் ஃபுல்லா எல்லாம் காலி, பேக் டோமினோ எஃபெக்ட் மாதிரி. இது அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் முதல் 2 பேர் யாரும் அடிக்கணும். நாட்டு இஷாந்த் கிஷன் கூட ஒரு மேட்ச் தான் அடிச்சாரு. ஆமா, ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னாக்கா எடுக்க மாட்டாங்க அவரை. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் டாப் 2ல
2 பேர் ஃபயர் பண்ணதான் we are winning. அதர்வைஸ் அவங்க பண்ண முடத்தனம் போலிங்க விட்டாங்க. மிடில் ஓவர் போடுறதுக்கு ஆளே இல்ல. இல்ல சர்ப்ரைசிங்லி they have got ஜிஷான் அன்சாரி who is bowling really well. ஆமா, இஸ் சர்ப்ரைஸ் இந்த பேக். Yeah. அவர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இவங்க போலிங்? இன்ஜோர்டு அமிச்சிட்டாங்க. ஆமா. ஜாம்பேக் ரீப்ளேஸ்மெண்ட் பாருங்க. ஜாம்பேக் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒரு அன்னோன் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. நீங்க அவங்களோட இது பாத்தீங்கன்னாக்க அவங்க ஜோசியம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, they will take only left handers. நான் சொல்ற தைத அதர்வா தைத இருக்காரே, தைட வெளிச்சுங்க. அவங்க டீமை பாருங்க. இன்னமும் தெரியல. நான் முதல்ல வந்து அந்த டாப் 3ல அந்த அதர்வா டைட ஓப்பனிங் ஆடுவாரு. he will give stability. அவர் 120 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. he will play 48 ரன்ஸ் அடிச்சாலும் ஃபுல்லா ஆடுவாரு. ஒரு 2 அவங்க என்ன பண்ணலாம், ஒரு சஜஷன் என்ன பண்ணலாம்னா, இஷான் கிஷன் தைடு கீடு யாராவது நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 3 அடிச்சு அமைச்சிட்டு எல்லாம் 3 லெஃப்ட் ஹேண்டர்ல ஒரு ரைட் அமைச்சிட்டு இஷான் கிஷன் பின்னால 4 or 5 ஆடுனாக்க ஒரு ஒரு ஸ்கோர் ஒரு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்க ஃபோல்ட் ஆயிடுறாங்க எடுத்த உடனே. ராகுல் சேகர ராகுல் சேகரையும் சரியா அவங்களால கான்ஃபிடண்டா இது பண்ண முடியல. அவர் நடுவு இறக்கி. ஆமா, அவரும் சர்ப்ரைஸா போடுவார் போலிங்க. அதுவும் போச்சு. உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னே தெரியல. அதுவும் லூஸ் பண்றாங்கல்ல பாவம். பேட் கமிஷன் நல்லா போலிங் போடுறாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இஸ் போலிங் வெரி லிவர். ஒருத்தர் போலிங் என்ன பத்தே பிரச்சனை சான்ஸே கிடையாது. ஷாமி 50-50 தானே. ஷாமியை முதலே போட்டு பிடிச்சிடணும். அவர் பவர் பிளேல கொண்டு வரவே கூடாது. அவர் முதலே போட்டு முடிக்கணும். அவர் டெத்ல வரக்கூடாது. டெத்ல வரக்கூடாது சொல்றீங்க. டெத்ல ஆமா. அப்படின்னால இப்போ யார் போடுவா? அப்போ அந்த டைலமா இருக்கே, ஹர்ஷா போட வைக்கணும். இல்ல ஹர்ஷல் தான். அது அந்த 5 தான் இருக்கு. அவங்களுக்கு 5 பவுலர் தான் இருக்கு. 6வது பவுலரே ஆப்ஷனே இல்ல. யாராவது அந்த ப்ராப்ளம் தான் இட் இஸ் ஹாண்டிங் தம். தட்ஸ் வாட் ஐ செட். ஆக்ஷன்லயே சொன்னேன் நானு. புவனேஸ்வர் குமாரையும் நட்ராஜனையும் நீ விட்டீங்கன்னாக்க வேற எனர்ஜி இருக்கும். டிக்கெட் உணர்கட்டை கொண்டு வந்திருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் நட்ராஜனுக்கு. நடுவுல முடிஞ்சு போச்சு. கேரியர்லாம் ஓவர். ஆமா, உணர்கட் கேரியர்லாம் ஓவர். திரும்பி அடிப்பாங்க அவரை. அவர் ஓடி வந்து அந்த ஸ்லோ ஓவர்லாம் எல்லாம் திரும்பிடுவாங்க. இப்ப இந்த காலத்துல கேம் மாறி போச்சுல. சரி, அதனால இட்ஸ் வாட் டு டு. ஐ மீன் திஸ் இஸ் த வே the teams are stacked up at this point of time, and I bet that Mumbai has got the momentum right now and they are very flexible and Rohit Sharma in full charge. பட் டெக்னிக்கலா பார்த்தா அவரோட இன்புட்ஸ் மட்டும் தான் ஓணும் அவங்க டீமுக்கு. அவர் லைபிலிட்டி தான். விக்னேஷ் புத்தூர் வந்து அந்த ரொட்டேஷன்ல விக்னேஷ் புத்தூர் அவுட் ஆஃப் தி ஸ்கீம் நினைக்கிறேன். இப்போ திருப்பி கொண்டு வருவாங்க. விக்கெட்ஸ் ஸ்லோ ஆயிடும்ல. அப்போ வருவார் திருப்பி போக. அதான் ஒரு சத்யநாராயணோட வருவாரு. சத்யநாராயணா இருக்காரு, அவரு வருவாரு பாருங்க. 2 பவுன்ஸ்ல போகுது இல்ல, பந்து உருளும். அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். 130 அடிக்க முடியாது அவங்களோட சேஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி போலிங் போட்டுருவாங்க. பும்ரா 4 ஓவர் 5 ரன் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம். அவங்க அந்த மேட்ச் வச்சிருப்பாங்க. அவங்க ரிவெஞ்ச் மேட்ச் வச்சிருப்பாங்க அகைன்ஸ்ட் டிசி வச்சிருப்பாங்க. டிசி ஹஸ் டு ப்ளே இன் மும்பைல. இப்போ உங்களோட பிளே ஆஃப்ஸ்க்கு 4 டீம் சொல்லுங்க. இப்போ உங்களோட 4 டீம்னு சொன்னாக்க ஐ வில் சே 5 டீம்ஸ் டெக்னிக்கலி. ஆக்சுவலி 4 பிக் பண்றது கரெக்டா முடியாது. I will say Punjab, GT, RCB, MI, and இன்னொரு டீம் வந்து டிசி சொல்லிட்டேன். LSG RCB சொல்லிட்டேன் இல்லையா? RCB சொல்லுவோம். ஆமா, LSG. என்னோட பிக் வந்து டெஃபினட்டா வரதுன்றது வந்து MI, LSG, GT. இந்த 4th ஸ்பாட்ல வந்து RCB ஆர் PPKS வரதுக்கு ஆர் DC. இவங்க 3ல யாராவது அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசி வந்துரும். ஸோ டிசி வந்துரும். டிசிக்கு ஆடி இருக்காங்க. நீங்க ஒரு மேட்ச் கம்மியா தான் இருக்கு. டிசி ஆடி இருக்காங்க. டிசி வந்துரும். எனக்கு தெரிஞ்சு டிசி வந்துரும். 100% ஷூர் டிசி. எம்ஐக்கும் டஃப் தான். பட் இன்னொரு 7 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. கோயிங் ஃபார்வர்ட்ல தே மைட் லூஸ் மேட்சஸ். அதனால சொல்றேன் நான். இது வரைக்கும் so far so good.
பட் கோயிங் ஃபார்வர்ட் நான் சொல்றேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து நட் ரன் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் டெக்னிக்கலி 7 மேட்ச் தான் ஆடுறாங்க, they can come, பட் நெகட்டிவ் ரன் ரேட் இருக்கு, நெட் ரன் ரேட் ஆமா ஆமா இருக்கு. ஸோ அந்த நெட் ரன் ரேட்ல டிசைட் ஆச்சுன்னா அந்த ஃபோர்த் டீம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு தோணுது. எனக்கும் ஆர்சிபிக்கு நல்ல சான்ஸே இருக்கு ஆக்சுவலி. இப்போ என்ன ஆகும்னா, இந்த சிஎஸ்கே டீம்ஸ் ஒரு அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவங்க எல்லாம் வந்து they will play spoilers. இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு கேகேஆர் will play spoil sport, you just see. கேகேஆர் சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு சென்னையில மேட்ச் இருக்கு, எம்ஐக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் இருக்கு. இது மாதிரி கடைசியில அதே மாதிரி வரும். அது மாதிரி வரைச்ச கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். ஆர்சிபி எல்லாம் க்ளோஸ். நாளைக்கு crucial game எம்ஐக்கு, that would determine. ஓகே, they have to win in Hyderabad. நாளைக்கு ஹெட்டுக்கு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா அவன் ஹெட்டுக்கு ரொம்ப அடிக்கல இப்போ. ஓகே, ஸோ ஹெட்டுக்கு மாட்டிக்குன்னு எனக்கு ஒரு தோன்றது நாளைக்கு. இன்னைக்கு என்ன மேட்ச்? ஆல்சோ ஷமி வில் போல் வெல். இன்னைக்கு என்ன மேட்ச்? எல்எஸ்ஜி வர்சஸ் இன்னி மேட்ச் வந்து எல்எஸ்ஜி டிசி அட் லக்னோ. ஓகே, I expect LSG to win today. Okay. In Lucknow because they have the momentum and Puran 2 மேட்ச் அடிக்கல, இன்னைக்கு அடிச்சிட்டாரு Puran. ஓகே, என்ன ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? Puran அடிச்சாருன்னா 190 போய்டும். 190. ஆமா. ஓகே. அந்த கிரவுண்ட் they will defend. Not an issue because பிஷ்னாய் நல்லா போடுறாரு பாருங்க. And அவேஷ் கான் தாக்கூர் எடுத்துருவார் விக்கெட், 2-3 விக்கெட். இதுதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. அவங்களுக்கு ஃபயர் பவர் நல்லா இருக்கு எல்எஸ்ஜிக்கு, அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ். இப்போ வந்து ஃபயர் பவர்னு பாத்தீங்கன்னா டாப் விச் இஸ் சக்சஸ்ஃபுல் ஆர்சிபி அண்ட் எல்எஸ்ஜி, இது 2 தான். அதை வச்சு நான் சொல்றேன். என்னோட பாயிண்ட் வந்து ஒண்ணுதான். இப்போ இந்த ஆயுஷ் பதோனியோ இல்ல வேற சில பிளேயர்ஸ்லாம், அபிஷேக் போரல்லோ நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கு ஸ்டார்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ட்ல வந்து 35 பால் 42 தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 8 பால் 27 அது மாதிரி இருக்கு. அப்படியே அவுட் ஆயிட்டு போட்டாருன்னா பெட்டரா இருக்கும். அவர் ஃபுல்லா ஆடுறேன்னு ஆடிட்டு மேல போக போக அந்த க்ளோசர் டு 50 வரைச்சா 40 வரைச்சா ஸ்டெபிலைஸ் பண்றேன்னு 35 பால்ஸ் 42 இருக்கு. அங்கதான் அந்த அவுட் ஆயிட்டும் போயிடுறாரு. ஃபுல்லா விளையாடி கொடுத்து வின் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நிறைய அதான் அந்த சாம்பியன், அதுதான் கீ டிஃபரன்ஸ். சாம்பியன் டீம் அதான். No, the key difference between Sai Sudarshan and others. Sai Sudarshan, you see, right from the first ball, strike rate அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அண்ட் இஸ் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா அவரு ரன்னும் ஓடுறாரு, மத்தவங்க ரன்னும் ஓடுறாரு. எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி. 32 34 பால் நம்ம அடிச்சிடறாரு. பட்லர் வந்து நேத்திக்கே பாத்தீங்கன்னா கில் வந்து 20 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தாரு. காட் அப் வித் ஹிம். பட்லர் சொல்றான், பட்லர்லாம் இந்த மாதிரி ஒர்க் எத்திக் இருக்கிற பையனை நான் பார்க்கவே இல்லை ரீசெண்ட் இயர்ஸ்ல. ஆமா, சாய் சுதர்ஷன் அது வந்து நீங்க நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, யாரும் பிரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் வைத்தச்சனா இருக்கு. வெறுமனே அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை தான் பண்றாங்க. கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. என்னத்த பண்றது? கில்லு நேற்று ஆடின இன்னிங்ஸ் நல்லா தான் ஆடினாரு. பட் அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் இல்லைல்ல. the way சாய் சுதர்ஷன் plays and the way Gill plays, there is no comparison. இந்த டைமிங் தான் நம்பர் ஆஃப் ஒரே சொல்லிருக்காரு. டைம் நல்ல டைம் பண்றாரு. ஆமா, ஸ்ட்ரெயிட் டிரைவ்லாம் பாருங்க, கண்ணுல ஒத்திக்கலாம். குட் லென்த் பால் அடிக்கிற ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல அப்படியே சீரண்டு போகுது ஷாட். கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் வாட்சா மச்சா அடியே கிடையாது. ஓகே, கிரிக்கெட் பார்க்கறது தெரியும். ஓகே ஸ்ரீதர், நம்ம டைம் ரன்னிங் அவுட். நம்ம நம்ம நார்மல் ரிவ்யூ எல்லாம். ஓகே, தேங்க்யூ. ஷூர். தேங்க்யூ.